ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே நம்ம தோட்டத்துல ஒரு சூப்பரான அறுவடை. இப்படி என்ன அறுவடைன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ராம் சீதாப்பழம். இருங்க, இங்கிருந்து பார்த்தா தெரியல, கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பழம் லேசா தான் தெரியுது, நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா மரத்திலேயே பிங்க் கலர்ல நல்லா மாறி இருக்கு, நல்லா பழுத்திருக்கு. அது வந்து வெளிர் பிங்க் கலர்ல இருக்கும். நல்லா கொஞ்சம் டார்க்கா பிங்க் கலர் வரும்போது அது பழுத்திருச்சுன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம அறுவடை பண்ணணும். வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு. நான் பறிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பழத்தை பறிக்கிறதுன்னு போட்டு கீழே நசுக்கிட்டேன். இப்போ பழம் பஞ்சாமிர்தம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல இருந்து நம்ம சீடு வேணா எடுத்துக்கலாம். இந்த செடி வந்து ரொம்ப சுலபமா சீடு மூலமா மலர்ந்து வரும். நம்ம தோட்டத்துல நிறைய இடத்துல முளைச்சிருக்கும் இந்த செடி. இப்போ இந்த பழம் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்வீட்டா இருக்கு. இப்ப நான் வந்து இந்த கலர் மாறினதப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் பறிக்கும் போது, இல்லைன்னா அணிலாவது சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். இருந்தாலும் இதை வந்து நம்ம சீடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா பழுத்திருக்கு. நான் அந்த குச்சி இதுல டச் ஆன உடனே அப்படியே விழுந்துருச்சு கீழே. இன்னும் பாதி பழம் மரத்திலேயே நிக்குது, அந்த அளவுக்கு நல்லா கனிஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் அணில் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதே ஆச்சரியம் தான். ஏன்னா லேசா அந்த காவாட்டமா இருக்கும் போதே கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஃபர்ஸ்ட் பழங்கிறதால அவங்களுக்கே தெரியல போல இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த அறுவடையெல்லாம் நம்மளுக்கு நிறைய காய்கள் ரெடியா இருக்கு. நிறைய பூக்கள் பிஞ்சுகள்லாம் தெரியுது. இப்ப இங்கிருந்து பார்க்கும்போது தெரியல, இன்னும் நிறைய காய்கள் இருக்கு. அடுத்தடுத்த அறுவடையில நம்ம கரெக்டா பழமா அறுவடை பண்ணிடலாம். ராம் சீதாப்பழம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து போன சீசன்ல அறுவடை பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.